செம்பருத்தி. சூப்பர் பார்வதி, உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ பார்வதி. சரி, நான் வரேன். சரிங்க பெரியய்யா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எதுக்குடா இப்போ முள்ளம்பன்றி மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற? பின்ன நான் டீ கேட்டப்ப முடியாதுன்னுட்டு பெரிய டீ கேட்டவனே டக்குன்னு போயிட்டு பட்டன் டீ கொண்டார. டேய், அவர் முதலாளிடா, நாமெல்லாம் வேலைக்காரங்க. அவரு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அப்படி தெரியல. அதையும் தாண்டி வேற என்னவோ இருக்கு. ஒண்ணு டேய், ஏய், ஓடாத. அருண் பார்வதி விஷயம் மறுபடியும் நடக்காதுன்னு என்ன கேரண்டி? மறுபடியும் அப்படி நடந்தா நான் வாழறதா இல்ல சாகிறதான்னு கேக்குறேன். அகிலா, சொல்லுங்க. சொல்ல வேண்டியது நீதான். நான் வந்தது கூட கவனிக்காம எதை பத்தி அவ்வளோ டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? பார்வதி விஷயமா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்வதி தான் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் என்ன? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு நம்ம மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் இப்படி ஒரு விசுவாசமான ஆச்சரியமா இருக்கா? சுந்தரத்தோட ரத்தம் இல்ல, அப்படிதான் இருக்கும். நோனோ, இப்ப அவ உடம்புல ரத்தம் தானே ஓடுது. பார்வதி மாதிரி விசுவாசமான ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது அபூர்வம் தான். ஆனா அவளால மறுபடியும் இந்த வீட்ல பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க கூடாது. என்ன சொல்ற அகிலா? தாக்ஷாயணி என்ன சொன்னான்னு மறந்துட்டீங்களா? தாட்சாயணிக்கு தான் அருண் மூலமா சரியான பதில் கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன? அருணோட அம்மாவா நான் தாக்ஷாயணியா அப்ப சமாதானப்படுத்திட்டேன். ஆனா ஒரு பொண்ணோட அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து பார்த்தா தாக்ஷாயணியோட பயம் சரின்னு தான் எனக்கு தோணுது. எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகிறதுக்கு காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். அந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கண்காணிப்புலயும் வச்சுக்கணும். அம்மா, பாமா, பால் கொண்டு வந்திருக்கம்மா. பார்வதி. அம்மா, நான் உனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினதுனால புதுசா எந்த உரிமையும் கொண்டாடாத. மத்த வேலைக்காரங்க எப்படியோ அப்படிதான் நீயும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி. உன் எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே இரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நான் அப்படியே நடந்துக்கிறேன்.
டேய் நிறுத்து நிறுத்து. என்னடா ஆச்சு? வாவ் சூப்பர்ரா. என்ன என்ன பார்த்துட்டு தலை குனிஞ்சுக்கிட்ட? எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்ப. என் மேல கோவமா? டேய் நிறுத்து நிறுத்து. என்ன பண்றது? அம்மாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் உன்னெல்லாம் விட்டுட்டு போனேன். அதான் இப்ப திரும்பி வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கோவம்? என்ன பாரு, இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? டேய் 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 நிறுத்து நிறுத்து. ஃபேஸ் தெரியலையே, ஆனா கண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நமக்கு தேவையான கண்ணு தானே. மச்சான், இப்ப எடுத்திருக்க போட்டோஸை வச்சு ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்டுக்கான லோகோ டிசைனை ரெடி பண்ண போறேன். தி கிரேட் ஆதித்யாவை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். டேய் ஆல் தி பெஸ்ட் மச்சி. தேங்க்யூடா. ஏறு. அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என் நல்ல செம்பருத்தி. இந்த கம்பெனி ஃபைலை எப்போ சப்மிட் பண்ண போறீங்க விஜயா? இதோட கரெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி ஈவினிங் சப்மிட் பண்ணி இன்னைக்குள்ள இதை மூவ் பண்ணிடணும். ஓகே, ஃபார்வர்ட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மார்னிங்மா. மார்னிங். ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கான லோகோ அப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கான மீட்டிங்ஸ் இருக்கு. என்ன பிளஸ் பண்ணுங்க. காட் bless யூ. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. நீ பிசினஸ்ல இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும். ஆமா, நைட் ஹெட்டேக்கா இருக்குன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு? ஓகேம்மா, ஐம் ஃபைன் டு கோ. அது ஒண்ணும் இல்லக்கா, திருஷ்டி பட்டிருக்கோம். பிசினஸ்ல எல்லார் கண்ணும் நம்ம ஆதி மேல தானே இருக்கு. ஏய் பார்வதி, அம்மா இங்க வா. அம்மா. ஆதிக்கு சுத்தி போடணும், போய் உப்பு மிளகாய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இல்லை வேணாம் சித்தி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஆஃபீஸ் முக்கியம்தான், ஆனா அதை விட உன் ஹெல்த் முக்கியம் ஆதி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உப்பு மிளகாய் கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட ஆதிக்கு எவ்வளவு லட்சம் லாஸ் தெரியுமா? கூட இப்படி ஒரு நிமிஷம். நீங்க சுத்தி போட போறீங்களா அக்கா? உனக்கு திருஷ்டி சுத்தி போட தெரியுமா? ஓ ஆ தெரியுமே. எங்க ஊர்ல குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா என்னதான் சுத்தி போட சொல்வாங்க. அப்புறம் புதுசா கல்யாணமான ஜோடி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்னதான் சுத்தி போட சொல்வாங்க. ஏன்னா நான் அவ்வளவு கைராசியான ஆளு.
போதும். சுத்தி போடு. ஆதி அங்க நெல்லு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொள்ள கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கரிச்சு கொட்டும் எல்லா கண்ணும் கடுகு போல வெடிக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். பெரியயா, தூ தூன்னு 3 தடவை துப்புங்க. எதுக்கு பார்வதி? திருஷ்டி சுத்துனதும் 3 வாட்டி துப்பணும். நீங்க துப்புங்க பெரியயா. என்னாச்சு ஆதி? என்னன்னு தெரியலமா, காலையில இருந்து இந்த ரைட் ஐ துடிச்சிட்டே இருக்கு. அம்மாடியோ, வலது கண்ணு துடிக்குதுன்னா ஆம்பளைங்களுக்கு வலது கண்ணு துடிச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உனக்கு இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏய், திருஷ்டி சுத்தி போட்டாச்சுல்ல, அப்புறம் எதுக்குடி வாயை பத்திட்டு நிக்கிற? போ, போய் அடுப்புல போடு. போடி. அக்கா, ஆதிக்கு நானே திருஷ்டி சுத்தி போட்டிருப்பேன்ல, ஏன் வேலைக்காரியெல்லாம் செய்ய சொல்றீங்க? வேலைக்காரி வேலைய வேலைக்காரி தான் பார்க்கணும். அதுக்காக தான் அவளை சுத்தி போட சொன்னேன். இவ்வளவுதானா? நான் கூட திருஷ்டி சுத்தி போடுறதுல என்னை விட அந்த வேலைக்காரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ நினைச்சேன். பரவாயில்ல, அவளை வேலைக்காரியா தான் ட்ரீட் பண்றாங்க. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். லோகோ டிசைன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஷூர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. யா. சார், வாட் ஹேப்பன் சார்? தலைவலிக்குதா? நத்திங். அது மார்னிங்ல இருந்து இந்த ரைட் ஐ பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வாவ், ரைட் ஐ துடிக்குதா? வெரி குட் சார். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? சார், ஆண்களுக்கு வலது கண் துடிச்சதுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க சார். லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வரும். காலையில அம்மா கூட அப்படிதான் சொன்னாங்க. லெட்ஸ் see என்ன நல்லது நடக்குதுன்னு பார்க்கலாம். சார், அனீசியா இருந்தா லோகோ அப்ரூவல் மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணிக்கலாமா சார்? நோ வேணாம். இன்னைக்கு லோகோ டிசைன் அப்ரூவ் பண்ணியே ஆகணும். நாளைக்கு மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பியூட்டி ப்ராடக்ட்ஸோட லோகோ டிசைன் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாம அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்க டிசைனர்ஸ் எல்லாருமே லீடிங் டிசைனர்ஸ் தான் சார். நிச்சயமா உங்க எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க சார். குட். லோகோவை பார்த்த உடனே கஸ்டமர்ஸ் இம்ப்ரெஸ் ஆகணும். பார்க்குற அத்தனை பேரையும் அது மேஜிக் மாதிரி கட்டி போடணும். நம்ம ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னாலே அந்த லோகோ கண்ணு முன்னாடி தெரியணும். ஷியோர் சார். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? இந்த செம்பருத்தி தான் நம்ம 17வது ஆரம்பிக்க போகிற கம்பெனிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் செம்பருத்தி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். வெல்கம் ஆல் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எங்கள் 16 கம்பெனிஸும் உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்போட ரொம்ப வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்கு. Now we are going to start our 17th venture. வணக்கம் மேடம்.
விஜயா, எஸ் மேடம். ஆதிக்கு கால் பண்ணி நான் கான்ஃபரன்ஸ்க்கு Okay, ரெடியா இருக்கேன்னு சொல்லு. And we named it Aditya Group of Herbal Beauty Products. Excuse me. Hello. சார், மேடம் ரெடி ஆகி வந்துட்டாங்க. ஆன்லைன்ல தான் இருக்காங்க. அங்க நீங்க ஆபீஸ்ல ரெடினா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? Yeah, sure. ஓகே சார். பிரீத்தி, சார். அம்மா ஆன்லைன் வந்துட்டாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆன் பண்ணி. ஓகே சார். ஹாய் மா. ஹாய் ஆதி. ஹாய் பா. ஹாய். ஹாய் சித்தி. ஹாய் ஆதி. ஆதி, கண்ணு துடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னியே, பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. இன்னும் துடிச்சிட்டு தான் இருக்கு. ஓ. ஆதி, வலது கண் துடிச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஓ வாழ்க்கையில கூட ஏதோ மறக்க முடியாத நல்லது நடக்க போகுது. மா, நம்ம புது கம்பெனியோட லோகோஸ் ஃபைனல் பண்றதுக்கு ஆட் ஏஜென்சில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இஸ் மிஸ்டர் வில்லியம்ஸ் ஃப்ரம் குரூப் ஆஃப் ஆட்ஸ். ஹலோ மேம். யா, ஹலோ. ஹலோ சார். ஹலோ. இஸ் மிஸ்டர் சத்யா ஃப்ரம் கிரியேட்டிவ் ஆர்ட் டிசைன். ஹாய் மேம். ஹாய். ஹாய் சார். ஹலோ. இப்போ எதுக்கு கை பிடிச்சு இழுத்து வர? ஃபர்ஸ்ட் கை எப்ப கேம் விளையாண்டுட்டே இருப்பியா ரூம்குள்ள உட்காந்து? வா. ஆண்டி, வித் யுவர் பெர்மிஷன். உட்காருமா. உட்காரு. ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய்டா. ஹாய் ப்ரோ. இந்த ப்ராஜெக்ட் மேல நீங்க ரெண்டு பேரும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். காஸ் ஃபியூச்சர்ல நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே ப்ரோ. ஷூர் ஆதி. ஆதி, இந்த ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு எப்படி தாட் ப்ராசஸ் வந்தது? இந்த ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது பார்வதி தான். ஒரு நாள் நம்ம வீட்டு சர்வன்ட் எவ்வளோ க்ரீம் போட்டோம் தான் முகத்தில் இந்த பிம்பிள்ஸ் போக மாட்டேங்குதுன்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு செம்பருத்தி பூ அரைச்சு பரு மேல வச்சா சுத்தமா கிளியர் ஆயிடும்னு பார்வதி சிஸ்டமேட்டிக்கா சொல்லிட்டு இருந்தா. அதை நான் கேட்டேன். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனி ஐடியாவே வந்துச்சு. எக்ஸலண்ட் ஆதி. வெல் டன். அம்மா. என்ன என்னாச்சு? நதிங் மா. அப்ப எதுக்கு கத்துன? ஆண்டி, அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. டிவில படம் போடாம என்ன ஏதேதோ போட்டுட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு ஆண்டி. மா இல்லம்மா, நான் அப்படி எதுவும் கேட்கலமா. ப்ராமிஸ். இல்ல ஆண்டி. போதும், நிறுத்துங்க. பி சீரியஸ் நவ். மா, நம்ம டிசைனர்ஸ் கொண்டு வந்திருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். அதுல எது பெஸ்ட்னு நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. ஓகே ஆதித்யா, ப்ளே. பிரீத்தி, ப்ளீஸ். ஓகே சார். மா, இது மிஸ்டர் வில்லியம்ஸ் கிரியேட் பண்ண டிசைன். நெக்ஸ்ட். இந்த டிசைன் மிஸ்டர் சத்யாது. அம்மா ஜூஸ். நெக்ஸ்ட். சின்னையா. ஐஸ்வர்யாமா. ஐம் சாரி, என்ன பெருசா எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணல. அம்மா. மா,
டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. ம் ஓகேம்மா, அதை ரீப்ளே பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அர்ஜென்ட்டா ஆதித்யா சாரை பார்க்கணும் சார். சாரை நீங்க இப்ப பார்க்க முடியாது சார், அவர் மீட்டிங்ல இருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். சார் பெரிய அர்ஜென்ட் சார், நானும் மீட்டிங்காக தான் வந்தேன். டிராஃபிக்ல மாட்டி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்க டிசைன்ஸை சார் கிட்ட காட்டணும் ப்ளீஸ். கொஞ்சம் இருங்க. ஹலோ, ஆதி சாரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். வெயிட் பண்ண சொல்லுங்க சார். Yeah. கால் வந்திருக்கு, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ். ஓகே, ஹாலில் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எந்த டிசைன் ஓகே இருக்குன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. செக்யூரிட்டி யார் வந்திருக்கா? ஆதி சாரை பார்க்கணும்னு வந்திருக்காரு மேடம். ஆமா, யார் நீங்க? ஹாய் மேடம், என் பேர் ரகு. ஃபைன் ஆர்ட்ஸில் டிப்ளமோ பண்ணுறேன். ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்டுக்காக நான் ஒரு லோகோ டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை மேடம், ஆனால் ஆதி சாருக்கு என்ன நல்லா தெரியும். ஓகே கம். ஆ மா, நீங்கள் எந்த லோகோ ஃபைனலைஸ் பண்ணியிருக்கீங்க? என்னாச்சுமா? இது வரைக்கும் பார்த்த டிசைன் எதுவுமே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. அதுல ஒரு ஒரு ஜீவன், ஒரு உயிரோட்டம் எதுலயுமே இல்ல. ஆதித்யா, ஒரு பொருளை வாங்க தோன்றது எதுன்னா அந்த பொருளோட பேக்கேஜ் அண்ட் அட்ராக்டிவ் லோகோ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்குறவங்க மனசை தூண்டி வாங்க வைக்கிற அளவுக்கு லோகோ இருக்கணும்.